பாட்டியின் பால் வியாபாரம். ராமபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பாட்டி பால் வியாபாரம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த வயசான பாட்டி 65 வயசுலயும் கூட இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பாட்டியோட பேரு ரங்கம்மா பாட்டி. வயசானதுனால முகத்துல சுருக்கம் இருந்தாலும் அவங்களுடைய மன தைரியத்தையும் அவங்களுடைய சுய கௌரவத்தையும் யாராலையுமே மாத்த முடியல. சின்ன வயசுலயே புருஷனை இழந்து ரங்கம்மா பாட்டி அவங்களுடைய ஒரே ஒரு புள்ளைய கஷ்டப்பட்டு நல்லபடியா வளர்த்து அவனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. காலத்தோட கொடுமை. 2 வருஷத்துக்கு முன்னாடி வயல் வேலையை முடிச்சிட்டு புள்ளையும் மருமகளும் வீட்டுக்கு வரும்போது மழை பெஞ்சு இடி விழுந்து அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து தான் பேர பிள்ளையான ராமுவை வளர்க்குற பொறுப்பு எல்லாமே பாட்டி மேலதான் விழுந்துச்சு. ராமுவுக்கு இப்ப 20 வயசுனாலும் கூட உலக தெரியாத அப்பாவி அவன். அப்பா அம்மாவை சின்ன வயசுலயே இறந்ததுனால அவன் ரொம்பவும் அமைதியா ஆயிட்டான். அவங்களுக்குன்னு இருக்கிறது 2 ஏக்கர் வறண்ட பூமியும் ஒரே ஒரு சின்ன குடிசையும் வீட்டுக்கு பின்னாடி கொட்டகையில கட்டி போட்டிருக்கிற கங்கா அப்படிங்கிற எரும மாடு மட்டும்தான். அந்த எரும மாடு கறந்து கொடுக்கற அந்த பாலை வச்சுதான் ரங்கம்மா பாட்டி வீட்டு செலவு எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டாங்க. பாட்டி தினமும் காலையில சீக்கிரமாவே எழுந்துருச்சு வீட்டு வாசல் பெருக்கி மாட்டுக்கு தீவனத்தை போட்டு பாலை கறந்து அந்த பால் கேன ஊருக்குள்ள கொண்டு போய் ஊர்ல எல்லார் வீட்டுக்கும் அந்த பாலை ஊத்திட்டு வருவாங்க. ஒரு நாள் காலையில ராமு சீக்கிரமாவே எழுந்துருச்சு பாட்டி பக்கத்துல வந்து நின்னான். அப்ப பாட்டி பேரனை பாசமா பார்த்து, என்னடா ராமு, விடிய காலையிலே எழுந்திருச்சுட்ட, ராத்திரி நல்லா தூக்கம்தானா? தூங்கணும் பாட்டி. கங்காவை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல. அவ இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன இருக்குமோ? ஆமாண்டா, இவ தான் நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி. நீ நல்ல புல்ல கொண்டு வந்து அவளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கல, அதான் அவளும் இவ்வளோ நல்லபடியா இருக்கா. சரி, நான் போய் பால் ஊத்திட்டு வரேன். நீ முகம் கழுவிக்கிட்டு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன் குடி அப்படின்னு பால் கேனை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க பாட்டி. வழியில யாரையாவது பார்த்தா பேசிக்கிட்டே போறது அவங்களுடைய வழக்கம். அப்படி அவங்க அன்னைக்கும் போய்கிட்டு இருந்தாங்க. ஏமா லக்ஷ்மி, பால் வேணுமா? வா பாட்டி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். காலையில உன் முகத்துல முடிச்சா அன்னைக்கு நாள் பூரா நல்லா இருக்கு. என்ன, கேன்ல நிறைய பால் இருக்கு. கங்கா நல்லாதான் பால் கறக்குறா போலியே. சரியா சொன்னடி லக்ஷ்மி. கங்கா கொடுக்குற பாலை வித்து தானே நான் என் வயிற்றையும் நிரப்பிக்கிறேன், என் பேரனையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். அவ எங்க வீட்டுல இருக்கிறது எங்க அதிர்ஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ஊரோட தலைவரோட வீட்டுக்கும் போனாரு. அவரு ரங்கம்மா பாட்டியே பெத்த தாய் மாதிரி பார்த்துப்பாரு. என்னம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேரன் ராமு எப்படி இருக்கான்? வேலை வெட்டிக்கு போகாம எப்படி சும்மா இருக்கான்? எதனா வேலைக்கு அனுப்பி விடுங்க. என்னங்க ஐயா பண்றது? அப்பா அம்மா 2 பேரையும் இழந்து அவன் ஏனோ இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான். அவனோட வாழ்க்கை நல்லபடியா இருந்தா பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு பாட்டி சொன்னது ராமுவோட காதுல விழுந்துச்சு. பாட்டியோட கவலை, ஊர்க்காரங்க பேச்சு, இது எல்லாம் சேர்ந்து அவனுக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுது. அவனும் ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்தான். அடுத்த நாள் அவன் தைரியமா அந்த ஊரோட தலைவரோட வீட்டுக்கு போனான். ஐயா, உங்க வயல்ல எதனா வேலை இருந்தா கொடுங்களேன், நானும் வேலை செய்யறேன். பாட்டி தனியா எவ்வளோ நாள் கஷ்டப்படுவாங்க. அதை கேட்ட ஊரோட தலைவர் சந்தோஷமா, பரவாயில்லையே ராமோ, நான் நினைச்ச மாதிரியே வேலைக்கு வந்துட்ட போலையே. உனக்கு வேலை கொடுக்க எனக்கு என்ன கஷ்டமா? வயல்ல நிறைய வேலை இருக்கு, நாளைக்கே வந்துடு. பாட்டி கிட்ட சொல்லு, சந்தோஷப்படுவாங்க. அதை கேட்டது ராமு வீட்டுக்கு வந்து பாட்டிக்கிட்ட வேலைக்கு போறத பத்தி சொன்னான். அதை கேட்டதுமே ரங்கம்மா பாட்டி முகம் முழுக்க சிரிப்பு. அவங்க சந்தோஷமா பேரன்கிட்ட, ஏன் தங்கமே, ஏன் செல்லமே, நீ சம்பாதிச்ச பணம் எனக்கு வேணாண்டா. ஆனா நீ நல்லபடியா சம்பாதிச்சு நல்லபடியா வாழ்றத பார்க்கணுங்கிறது ஆசை அப்படின்னு பாட்டி அவனை கொஞ்சினாங்க. அடுத்த நாள் காலையிலே ராமு வயல் வேலைக்கு போனான். அன்னைக்கு நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சு வந்த முதல் கூலி பணத்தை அவங்க பாட்டிக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான். பாட்டி அந்த பணத்தை கண்ணுல ஒத்திக்கிட்டு பூஜை அறையில கொண்டு போய் வச்சு கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. அன்னையில இருந்து அவங்க முகத்துல இருந்த கவலையெல்லாம் போயிடுச்சு. அவங்க ரொம்ப தைரியமா இருந்தாங்க. இப்படி எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு நாள் பட்டணத்துல இருந்து ஒரு புது ஆளு அந்த ஊருக்கு வந்தான். கழுத்துல தங்க சங்கிலி எல்லாம் போட்டு பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி தான் இருந்தான். அவன் பேரு சத்யா. அவன் பட்டணத்துல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ஊரெல்லாம் சுத்தி வரும்போது
ரங்கம்மா பாட்டியோட வயலை கவனிச்சான். அங்க பக்கத்துல ராமு கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தான். அன்னைக்கு சாயந்தரமே அவன் ரங்கம்மா பாட்டியோட வீட்டை தேடி வந்தான். யாருப்பா நீ? இது வரைக்கும் உன்னை பார்த்ததில்லையே. சத்யா சிரிச்சுக்கிட்டே, என்னோட பேரு சத்யா பாட்டி. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், இந்த ஊரை பத்தியும் கேள்விப்பட்டேன். உங்க புள்ள கஷ்டப்பட்டு உழைக்கிறவராமே எல்லாரும் சொன்னாங்க. பாட்டி அவன் சொல்றத அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் ராமு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, இங்க பாரு ராமு, இந்த மண்ணில் நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை மாதிரி பசங்க பட்டணத்தில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். உனக்கு ஒரு வாய்ப்போட நான் வந்திருக்கேன். ராமு ரொம்ப ஆர்வமா, என்னங்க அது? உங்க ஊர்ல ஒரு ஃபேக்டரி கட்டலான்னு இருக்கோம். உங்க வயல் நல்ல விலைக்கு போகும்பா. உன்னோட வயலையும் இந்த மாட்டையும் என்கிட்ட வித்துட்டா உனக்கு 10 லட்ச ரூபாய் தரேன். அந்த 10 லட்சத்தை வச்சு நீ பட்டணத்துல போய் வியாபாரம் ஆரம்பிக்கலாம். உங்க பாட்டி கூட கஷ்டப்படாம இருப்பாங்கல்ல. இந்த மண்ணுல இன்னும் எத்தனை நாளைக்கு சாணி அள்ளுவ? 10 லட்சம் அப்படின்னு சொன்ன உடனே ராமு ரொம்ப சந்தோஷப்பட்டான். கஷ்டமே படாம வர பணம், பட்டணத்துல சொகுசான வாழ்க்கை. ராமு அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷத்தோட அவனோட பாட்டியை திரும்பி பார்த்தான். பாட்டி, இவர் சொல்றது நல்ல யோசனையா தான் தோணுது. மொத்தமா இவ்வளோ பணம் வந்துச்சுன்னா நமக்கு கஷ்டம் இருக்காதுல்ல. நீயும் நல்லபடியா இருக்கலாம். அதை கேட்டதும் பாட்டியோட மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு. பேரன் பணத்துக்கு ஆசைப்படுறானேன்னு நினைச்சு அவங்க கவலைப்பட்டாங்க. அப்போ பாட்டி நேரா சத்யாவை பார்த்து, இதுல எங்கப்பா சந்தோஷம் இருக்கு? எங்க ஊர்ல எங்க ஊர் சனங்களோட சேர்ந்து எங்க பூமியில வாழ்றதுதான் எங்களுக்கு சந்தோஷம். அந்த 2 ஏக்கர் பூமி என் பிள்ளையோட ஞாபகார்த்தம். இந்த கங்கா எனக்கு பெத்த பொண்ணு மாதிரி. இவ்வளோ நாள் நாங்க வாழ காரணமே கங்கா தான். இப்ப இதை எல்லாத்தையும் விட்டுட்டு பட்டணத்துல எப்படி போய் வாழ்றது? அப்போ சத்யா கிண்டலாம், ஐயோ பாட்டி, இந்த எருமையை வச்சு என்ன பண்ண போறீங்க? உங்க பேரனோட எதிர்காலத்துக்காக நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். அப்ப பாட்டி ராமுவை பார்த்து, டேய் ராமு, உங்க அப்பா பிறந்தது இங்கதான், உங்க தாத்தா வளர்ந்தது இங்கதான். நம்ம வேர்வை துளியே படாத அந்த பட்டணத்துல எப்படிடா வாழ்றது? அங்க போய் எவனுக்கும் அடிமையா வேலை பார்க்கறத விட்டுட்டு நம்ம சொந்த பூமியில ராசாவாட்டம் நீ வாழ்ந்துட்டு போயிடலாண்டா. பாட்டி சொல்றத கேளுடா. இவன் சொல்ற பேச்சையெல்லாம் நம்பி இதெல்லாம் பண்ணிடாதடா. இங்கேயே இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி பாரு. அப்போ உன்ன மாதிரி 10 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு நீ வளருவ. பரம்பரையா நமக்குன்னு வர்றத எல்லாத்தையுமே வித்து வாழ்றத விட நாம கஞ்சி குடிச்சுக்கிட்டு நம்ம ஊர்லயே வாழ்ந்துட்டு போயிடலாம். பாட்டியோட கண்ணுல இருந்து வந்த கண்ணீர், அவங்களுடைய நடுங்கின குரல்ல அவங்க சொன்னது, இது எல்லாத்துலயும் ஒரு நேர்மை தெரிஞ்சது. அவன் மேல வச்சிருக்கிற பாசமும் தெரிஞ்சது. ஆனா சத்யாவோட வார்த்தைகளை இருந்த ஏமாத்த அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் உடனே சத்யாவை பார்த்து, ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க பாட்டி சொன்னது உண்மைதான். நாங்க எங்க பூமியை விற்க மாட்டோம். நீங்க கிளம்புங்க, எங்க பொழப்ப நாங்க பாத்துக்கிறோம். சத்யாவோட முகம் வாடி போச்சு. எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் இவங்க வழிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவன் ரொம்பவும் கோவப்பட்டான். அவங்க 2 பேரையும் முறைச்சு, டே ராமு, நான் சொல்றதுக்கு முடியாதுன்னு சொல்றியா? நீயும் உன் பாட்டியும் இந்த ஊர்ல வாழ முடியாது. அதை கேட்ட உடனே ராமுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. டேய், யார எங்க வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க? இது என் ஊரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஏன் ஜனங்க. ஒரு வார்த்தை சொன்ன அத்தோட நீ இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது. ராமுவோட பேச்சுல இருந்த கோவம், தைரியம், இது 2த்தையும் பார்த்து சத்யா ரொம்ப பயந்துட்டான். எங்கேயாவது ஊர் சனங்களை கூப்பிட்டுடுவானோ என்னவோ, அதுக்குள்ள தப்பிக்கிறதே மேல நினைச்சுக்கிட்டு அவன் அங்கிருந்து வேகமா ஓடியே போயிட்டான். பேரக்கிட்ட வந்த அந்த மாற்றத்தையும் அந்த தைரியத்தையும் பார்த்து ரங்கம்மா பாட்டி ரொம்பவும் பெருமைப்பட்டாங்க. இப்பவும் அவங்க கண்ணுல கண்ணீர் தான் வந்துச்சு. ஆனா இந்த தடவை கவலையோட வந்த கண்ணீர் கிடையாது, அது சந்தோஷத்துல வந்த ஆனந்த கண்ணீர். அப்படி அன்னையில இருந்து ராமக்குள்ள புது உற்சாகமே வந்துச்சு. தலைவரோட வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய வறண்ட பூமியை அவன் சரி பண்ணவும் ஆரம்பிச்சான். ரங்கம்மா பாட்டி எப்பவும் போலது பால் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பேரப்புள்ளைக்கு உதவியாவும் இருந்தாங்க. சில நாட்களையே வறண்ட பூமி இப்போ விவசாய பூமியா மாறுச்சு. ஆனா பாட்டி இப்பவும் பால் வித்துக்கிட்டு ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க மனசுக்குள்ள கவலையும் இல்ல, கண்ணுல கண்ணீரும் இல்ல. தன்ன மாதிரியே சுய கௌரவத்தோட தான் பேரனும் அவனுடைய சொந்த கால நின்னதை பார்த்து அவங்க ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்ப நாம சொந்த கால நின்னு எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு செய்யறோமோ அப்பதான் உண்மையான சந்தோஷமே அதுல இருந்து கிடைக்கும். மத்தவங்க பேச்ச கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டோம்னா இருக்கிறத கூட இழந்துக்கிட்டு
நாம கஷ்டப்பட்டு வாழ வேண்டியதா இருக்கும். அதுக்கு பதிலா எவனா இருந்தாலும் என்னடா அப்படின்னு தைரியமா நின்னோம்னா நம்ம ஊரிலேயே நம்ம சொந்த பந்தத்தோட சேர்ந்து நமக்குன்னு நம்ம மேல பாசம் வச்சு இருக்கிறவங்க கூட நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம். சீதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல சூரம்மா பாட்டி அவங்க பேரன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பேரனோட பேரு சண்முகம். டே சண்முகம், சமைக்கிறதுக்கு விறகு இல்லடா, நீ காட்டுக்கு போய் கொஞ்சம் விறகு வெட்டி எடுத்துட்டு வா, சமைச்சு கொடுக்குறேன் சரி பாட்டி, இதோ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் காட்டுக்கு போனான். சண்முகம் காட்டுக்கு போகும்போது அங்க ஏற்கனவே நிறைய பேர் விறகு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் காஞ்சு போன விறகு வெட்டிக்கிட்டு இருந்தா, சண்முகம் மட்டும் பச்சையா இருக்கிற மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து அங்க விறகு வெட்டுறவங்கள இருந்து ஒருத்தர் வந்து, டே சண்முகம், என்ன இது எல்லாரும் காஞ்சி போன விறக வெட்டனா நீ என்னடா பச்சை விறக வெட்டுற? ரங்கையா, எங்க பாட்டி சமைக்கிறதுக்கு விறகு வெட்டிட்டு வர சொன்னாங்க. ஆனா காஞ்ச விறகா பச்சை விறகான்னு எதுவும் சொல்லல. டே வீணா போனவனே, இதுக்கு தான் எல்லாரும் உன்னை மொட்டாள்னு சொல்றாங்க. காஞ்ச விறக வச்சாதாண்டா அடுப்பெரியும், பச்சை விறக வச்சா புகை தான் வரும். அப்படியா? என் பாட்டி இவ்வளோ விவரமா சொல்லலையே. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அடுப்பு பத்த வைக்க காஞ்ச விறகு வேணும்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னு சொன்னதுனால காஞ்ச விறகை வெட்டி எடுத்துக்கிட்டு சண்முகம் வீட்டுக்கு வந்தான். சண்முகம் விறகு கொண்டு வந்ததுனால பாட்டியும் அடுப்பை பத்த வச்சு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சண்முகம் வயிறார சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு திண்ணையில உட்காந்துருக்கும் போது அவனுடைய 2 நண்பர்கள் அவனை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அவங்களும் கூட அவனை மாதிரி புத்தி இல்லாதவங்க தான். அதுல ஒருத்தன் சண்முகம் பக்கத்துல வந்து அவன் கிட்ட இப்படி சொன்னான். சண்முகம், நம்ம ஊர் ஆத்துல நிறைய மீன் இருக்காமா, நாம போய் மீன் பிடிக்கலாம் வா. ஆமாண்டா, வா போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சண்முகத்தையும் கூட்டிக்கிட்டு போனாங்க. அங்க ஆத்துக்குள்ள இறங்கி, இந்த ஆறு ரொம்ப பெருசா இருக்குல்லடா. ஆறு பெருசா இல்லாம சின்னதாவா இருக்கும், முதல்ல மீன் பிடிக்கலாம் வாங்கடா அப்படின்னு 3 பேரும் வலைய போட்டு மீனை பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, டே தங்கராஜ், சண்முகம், உயிரோட இருக்கிற மீன்களை பிடிக்காதீங்க, செத்த மீனை பிடிங்க. பாவம், அதை எதுக்கு கொல்லணும் சொல்லு அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு சரிடா அப்படின்னு செத்து போன மீனுங்களை தான் பிடிச்சாங்க. அப்படி செத்து போன மீனை பிடிச்சிக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு சண்முகத்தோட வீட்டுக்கு போனாங்க. போற வழி முழுக்க ஒரே மழை, நனைஞ்சுக்கிட்டு தான் அவங்க 3 பேருமே வீட்டுக்கு போனாங்க. அப்போ அவங்கள பார்த்து, என்னடா இது, இந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு எங்க போயிட்டு வரீங்க? இந்தா பாட்டி, ஆத்துல இருந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கோம், எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னப்போ சூரம்மா பாட்டி அதை பார்த்தாங்க. அது அழுகி போய் நாத்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. டே முட்டா பசங்களா, உயிரோட இருக்கிற மீனை தான் யாரா இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டு வருவாங்க, செத்து போன மீனை யாரடா பிடிச்சிக்கிட்டு வருவாங்க? பாட்டி, அப்படி இல்ல, பாவம் உயிரோட இருக்கிற மீனுங்களை எதுக்காக கொல்லணும்? எப்படியும் மீனை கொண்டு வந்தாலும் சாகடிச்சு தானே சாப்பிட போறோம், அதனால செத்த மீனை கொண்டு வந்தோம். சரியா போச்சு, 3 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஏண்டா இப்படி இருக்கீங்க? என்னவோ, நீங்க 3 பேரும் என்ன ஆக போறீங்களோ. அந்த மீன் எல்லாத்தையும் வெளியில கொண்டு போய் கொட்டிட்டு வாங்க. நான் ஏற்கனவே மீன் வாங்கி வச்சுதான் இருக்கேன், அதை சமைச்சு கொடுக்குறேன். பாட்டி, நாங்க இந்த மீனை கொண்டு போய் போடணும்னாலும் இல்ல நீ சமைச்சு கொடுக்கறத சாப்பிடணும்னாலும் நீ வெளியில சமைக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னானுங்க. அதை கேட்டு பாட்டி கோவமா, ஏண்டா இப்படி பண்றீங்க? உங்க தொல்லை வர வர தாங்கவே முடியலடா. வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கடா சமைக்க சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் பைத்தியக்காரத்தனமாவே ஏதாவது சொல்லிக்கிட்டு. அப்படி இல்ல பாட்டி, சரி நீ சமைக்க போறியா இல்லையா? இல்லனா சொல்லு, நாங்க இதையே சமைச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே அடம்பிடிக்கும் போது பாட்டி அவங்க மனசுக்குள்ள, இவனுங்க முட்டா பசங்கன்னு வெளியில தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி, சரி சரிடா சமைக்கிறேன். அப்படி அந்த மழையில பாட்டி வெளியில உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பாட்டி சமைக்கும் போது அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த ரங்கம்மா அவளுடைய மனசுக்குள்ள, அட இவங்களுக்கு என்ன பைத்தியம் முத்தி போச்சா, இந்த மழையில வெளியே உட்காந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போனா. இத கவனிச்ச பாட்டி, பாக்குறவங்க எல்லாரும் என்னையும் பைத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. ஏண்டா சண்முகம், என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மழையில சமைக்க சொல்லி சொல்றியே, இது என்னடா ஆசை? அதுவா, உனக்கு தெரியாதுல்ல, யாரும் செய்யாத வேலையை நாங்க செய்யணும், அதை எல்லாரும் பார்க்கணும், அதனால தான் இப்படி பண்றோம்.
ஆமா பாட்டி, அப்பதானே எங்களை புத்திசாலிங்கன்னு நினைப்பாங்க. சரியா போச்சு, 3 பேரும் சரியா இருக்கீங்க அப்படின்னு மலையில சமைச்ச அந்த சாப்பாட்டை மலையிலேயே அவங்களுக்கு பரிமாறினாங்க. அவங்க 3 பேரும் நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பாட்டி சண்முகத்து கிட்ட போய், டே சண்முகம், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, நம்ம பூமியை உழுது விதைகளை போடணும். நீ மாடுங்களுக்கு அந்த கலப்பையை கட்டி ஓட்டிக்கிட்டு போ. நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு பின்னாடி வரேன். நான் வர்றதுக்குள்ள நிலத்தை உழுதுவே. இப்ப எதுக்கு பாட்டி? நான் என் நண்பர்களை பார்க்க போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்புறமா போறேன் பாட்டி. என்னடா இது, நீ என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கவா போற? இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எல்லாரும் இன்னைக்கு தான் நிலத்தை உழுவுறாங்க. நாம இன்னைக்கு நிலத்தை உழலனா அப்புறம் எல்லாருக்கும் பின்னாடி போயிடுவோம். நமக்கு அடுத்து உதவி செய்ய வேற யாரும் இல்லை, புரிஞ்சுக்கோடா. இவ்வளவு தூரம் சொல்ற? சரி பாட்டி, நான் மாடுங்களை கலப்பைய கட்டி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி மாடுங்களுக்கு கலப்பையை கட்டி கூட்டிக்கிட்டு போனான். அங்க போய் மாடுங்களை வச்சு நிலத்தை உழுதுகிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் மாடுங்களை வச்சு அவன் நிலத்தை உழுதுகிட்டே இருந்தான். அப்பதான் திடீர்னு கொஞ்ச நேரத்துல மாடுங்க கத்த ஆரம்பிச்சுது. அத பார்த்து, ஐயோ, இதுங்களுக்கு பசிக்குது போலயே. நமக்கு வாய் இருக்கு, நாம சொல்லுறோம், பாவம் இதுங்க எப்படி சொல்லும்? அப்படின்னு அந்த மாடுங்களை கலட்டி விட்டான். அதுங்க மேயறதுக்காக போயிடுச்சு. அப்பதான் சண்முகத்துக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. சண்முகம் அவன் மனசுக்குள்ள, மாடுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வர எப்படியும் நேரமாயிடும். அதனால அதுங்க வர்ற வரைக்கும் மிச்சம் இருக்கிற வயலை நானே உழுவுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கலப்பைய முதுகுல வச்சுக்கிட்டு அவன் நிலத்தை உழுதுகிட்டு இருந்தான். இப்படியே கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா பாட்டி சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு வந்தாங்க. அவங்க அதை பார்த்து, அட வீணா போனவனே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணுவேன்னு நினைச்சியோ அதை அப்படியே பண்ற. வீட்ல இருந்து கொண்டு வந்த மாடுங்களை எங்க கலட்டி விட்டான்னு தெரியலையே. என்ன பண்ண போறேனோ, மாடுங்க எங்க போச்சோ அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய், டே சண்முகம், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கண்ணு தெரியலையா பாட்டி? உழுதுகிட்டு இருக்கேன். என்னடா வேலை பார்க்குற? என்ன கொஞ்சம் கூட மன நிம்மதியோட இருக்க விட மாட்டியாடா? இப்போ உன் நிம்மதி கட்டுற அளவுக்கு நான் என்ன பாட்டி பண்ணேன்? ஏண்டா என்ன பண்ணேன்னு கேட்குறியே? உன் கூட கூட்டிக்கிட்டு வந்த மாடுங்களை மேய அனுப்பிட்டு நீ அந்த கலப்பைய முதுகுல சுமந்துக்கிட்டு நிலத்தை உழுதுகிட்டு இருக்கியேடா. ஆமா பாட்டி, அதுங்களுக்கு பசிக்கும்ல, அதான் மேய அனுப்புனேன். அதுங்களுக்கு எங்கிருந்துடா பசிக்க போகுது? உன் கூட அதுங்களை அனுப்பும் போதே தவிடு புல்லு எல்லாத்தையுமே போட்டு தானடா அனுப்பி விட்டேன். அப்படியா பாட்டி? அப்புறம் ஏன் அப்படி கத்துச்சிங்க? அது மாடுங்கடா, கத்தாம அமைதியா வேலை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? ஏன்டா இப்படி முட்டா பயலாவே இருக்க? சரி, வேலை பார்த்த வரைக்கும் போதும், வா சாப்பிடு முதல்ல அப்படின்னு அவனை வரப்பு கிட்ட வர சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. அந்த நேரத்துல சுரமா பாட்டி போய் மாடுங்க எங்க இருக்குன்னு பார்த்து அதுங்களை கூட்டிட்டு வந்து மிச்சம் இருக்கிற வயலை அவங்க அந்த மாடுங்களை வச்சு உழுதுகிட்டு இருந்தாங்க. அப்படி வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில சண்முகம் காட்டுக்கு போய் அங்க விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான். காஞ்ச விறகு அவன் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது பச்சை மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிற சில பேரை பார்த்து உடனே சண்முகம் அவங்க பக்கத்துல போய் இப்படி கேட்டான், என்னக்கா இது? ஏன் இப்படி பச்சை மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கும் உயிர் இருக்கும்ல. மரம் இல்லைன்னா மழை எப்படி பெய்யும்? அப்புறம் நம்ம சுற்றுச்சூழல் எப்படி நல்லா இருக்கும்? அதை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. ஆ, வந்துட்டாயா அறிவுரைய சொல்றதுக்கு? டேய், எதை எப்ப வெட்டணும் எப்படி வெட்டணும் எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஏன் ஒரு முட்டா பையன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. நீ சொல்ல வந்துட்டியா? போடா போ, உன் வேலையை பாரு, போ போ. எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா சுத்தமா அறிவில்லாதவன் இல்லை. அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட ஜமீன்தார் அந்த பக்கமா போனாரு. இங்க ஏதோ சண்டை நடக்குதோ என்னவோ அப்படின்னு சொல்லி அங்க போய் விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அம்மா, விறகு வெட்டுற எல்லாரையும் கொஞ்சம் இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால அங்க விறகு வெட்ட வந்திருந்தவங்க எல்லாருமே ஜமீன்தார் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஜமீன்தாரை பார்த்து, என்னங்கய்யா ஆச்சு, எதுக்கு எங்களை வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. மரங்களை வெட்டுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? அதை வெட்டுனா அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு மழை எப்படி பெய்யும்? இனிமே இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவும் பயந்துட்டாங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம், சண்முகம் இன்னைக்கு புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். இனிமே அவனை யாருமே முட்டாப்பையா அப்படின்னு கூப்பிடக்கூடாது. காட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவன் ஒழுங்கா சொல்லியிருக்கான். அவனை இனி யாருன்னா முட்டாப்பையா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை என்ன செய்வனே எனக்கு தெரியாது. அப்படின்னு ஜமீன்தார் சொன்னது கேட்டு எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. அது கேட்ட சண்முகம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். ஐயா, எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க ஐயா. இது மழை காலம், எல்லாரையுமே ஒரு மரத்தை நட சொல்லுங்களேன். அப்புறம் மரம் நல்லபடியா வளர்ந்து நம்ம ஊருக்கும் நிறைய மழை பெய்யும்ல. நல்ல யோசனை தான் சண்முகம். நாளைக்கே நான் பட்டணத்துக்கு போய் நிறைய மரச்செடிகளை வாங்குறேன். எல்லார்கிட்டையும் கொடுத்து அதை நட சொல்றேன். அப்படின்னு ஜமீன்தார் சொன்னதை கேட்டு எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சண்முகமும் வீட்டுக்கு கிளம்புனான். வீட்டுக்கு போய் காட்டுல என்ன நடந்துச்சோ அதை அவன் பாட்டி கிட்ட சொன்னான். அதை கேட்டு பாட்டி, நான் என்ன நடக்கணும் அப்படின்னு விரும்புனனோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஊரோட ஜமீன்தார் நிறைய செடிகளை வாங்கிட்டு வந்து ஒவ்வொருத்தங்க கையிலேயே கொடுத்து எல்லாரையுமே அந்த செடிகளை நட சொல்லி சொன்னாரு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லாரும் எல்லா நேரத்திலயும் முட்டாளா இருக்க மாட்டாங்க. சண்முகத்துக்கு அறிவு கம்மி தான். மற்ற விஷயத்துல அவன் முட்டா பையன்தான். ஆனா மரங்களோட விஷயத்துல அவனுக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் அவன் எடுத்து சொல்லி ஜமீன்தார்கிட்டயே நல்ல பேரை வாங்கினான். எப்பவுமே யாரையுமே நாம மட்டமா நினைச்சிடக்கூடாது. எல்லாருக்குள்ளயும் நிச்சயமா ஒரு திறமை இருக்கத்தான் செய்யும்.